செங்கல்பட்டுல சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை நேரில் சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ஆதரவு அளித்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம இப்ப பார்க்கலாம். அதனால ஐயா அவரு சொன்னாரு, நாங்க சரி ஐயா நம்மளுக்கு செய்வாரு என்ற ஒரு கோரிக்கைப்படி நாங்க எல்லாரும் தமிழர்கள் எல்லாரும் நாங்க ஐயாவை வர வச்சோம். ஆனா எங்களோட கோரிக்கை என்னன்னா, நாங்க பர்மனெண்ட் ஆகணும். எங்களுக்கு பர்மனெண்ட் ஆனா எங்களை மதிக்கணும். பாப்புலேஷன் யாரும் எங்களை மதிக்கல. நாங்க செய்யற உங்களுக்கு ஊதியம் வருது ஐயா, எங்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எங்க ஊதியத்துல நாங்க 7000 ரூபாய். எவ்வளவு நாளா நீங்க வேலை செய்யறீங்க? நான் 12 வருஷமா வேலை செய்யறேன் ஐயா. ஆனா என்னோட ஊதியம் என்னோட தொழிலாளர்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் சம்பளம் வாங்குறோம். இன்னைக்கு 12000 சம்பளம் தான் வாங்குறாங்க. 30 வருஷமா அவ்வளவுதான் ஐயா சம்பளம் வாங்குறாங்க. இருங்க, எல்லாரும் அமைதியா ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அந்த மாதிரி ஐயா. அதனால எல்லாம் செங்கல்பட்டுல சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அங்க பாமக தலைவர் அன்புமணி நேரில் சென்று அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார். அவரிடம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய காட்சிகள் தான் நம்ம இதில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2 தரப்பு போராட்ட குழுவினரையும் தனித்தனியாக சந்தித்து அன்புமணி உரையாடி இருப்பதா தகவல். அப்போது பேசிய அவர் அரசு ஊழியர்களுடைய நியாயமான இந்த கோரிக்கைகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்போதுமே துணை நிற்கும்னு உறுதியளித்திருக்கிறார். மேலும் தங்களது கூட்டணி கட்சிகளும் இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும்னு அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். போராட்ட குழுவினர் அவரிடம் தங்களோட கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியாவோ இல்ல கூட்டணியின் செயல் திட்டமாவோ நிறைவேற்ற முன்வரணும்னு அன்புமணியிடம் கோரிக்கையை விடுத்திருக்காங்க. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.